ஹாய், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஹரியாலி கிரீன் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே 2 பட்டை, லவங்கம், ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் போட்டோன்னே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ சிக்கன் போட்டுடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை, ஏன்னா மஞ்சத்தூள் நான் ஏற்கனவே சிக்கனில் போட்டு தான் நான் வாஷ் பண்ணேன், அதனால சேர்க்கலை. இல்லாட்டி நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, நல்ல திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. அது நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக அந்த ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. வேறு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்தா தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சூப்பரான ஹரியாலி க்ரீன் சிக்கன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.